சரி, இப்போ எம்ஆர்ஐ வந்து பண்ணுறோம். சிடி எதுக்காக பண்ணுறோம்? அப்போ எம்ஆர்ஐ பண்ணலாம், எதுக்கு சிடி பண்ணுறோன்னா, சிடி வந்து சில இதுக்கு வந்து சிடி ரொம்ப அவசியம், முக்கியம். அது எம்ஆர்ஐ ஸ்கேனோட அட்வான்டேஜ். அப்படி என்னென்னு பார்த்தோன்னா, மெயின் திங், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு பேஷண்ட் ஹெட் இன்ஜுரி அடிபட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக பண்ணுறது சிடி ஸ்கேன் தான். ஏன்னா அடிப்படும் போது ஃப்ராக்சர் ஆகும், அண்டோடு பிளட் கிளாட் ஆகும். இது ரெண்டுமே எம்ஆர்ஐ ஸ்கேனோட சிடி ஸ்கேனில் கிளியராக நமக்கு தெரியும். அதனால் சிடி ஸ்கேன் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹெட் இன்ஜுரினா சிடி ஸ்கேன் நமக்கு போதும். சிடி ஸ்கேனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ணிடலாம். அதுக்கு எம்ஆர்ஐ பெரும்பாலான சமயங்களில் பண்ண மாட்டோம். ஸோ சிடி ஸ்கேன் பண்ணிடலாம். சிடி ஸ்கேன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவோம், எக்ஸ்ரே மாதிரி போன உடனே ஸ்கேன். எம்ஆர்ஐனா டைம் எடுக்கும். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hourல பேசிக் எம்ஆர்ஐ தான் பண்ண முடியும். ஃபுல் டீட்டெயில் ஸ்டடி பண்ணணும்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட்டுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். இந்த எல்லா சீக்வன்ஸும் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரேடியாலஜிஸ்ட்டு போய் அவசரப்படுத்தக்கூடாது. ஏன் லேட் பண்ணுறீங்க, ஏன் வந்து அப்படிங்கிறத நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் த மோர் த டைம் ஸ்பெண்ட், மோர் இவாலுவேஷன், நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ எம்ஆர்ஐ யூஸ்வலி டேக்ஸ் டைம். சிடி ஸ்கேன் வந்து எக்ஸ்ரே மாதிரி ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ சிடி ஸ்கேன் வந்து ஒரு ஹெட் இன்ஜுரி அடிப்பட்டதுக்கு முக்கியம். இன்னொன்று வந்து ஃபாலோ அப். ஒரு சர்ஜரி பண்ணுறோம், சில டைம் பிரெயின் ஸ்வெல்லிங்காக இருக்குது, அடிக்கடி பண்ணோம் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் டே ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கும் சிடி ஸ்கேன் நம்ம வந்து பண்ணுவோம். இதுவும் ஒரு சிடி ஸ்கேன் வந்து பண்ணிடலாம். முக்கியமானது 3வது, ஒரு கண்டிஷன் பிரெயினில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அனியூரிஸ்மல் ப்ளீட், சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ். அதுக்கும் வந்து சிடி ஸ்கேன், பிரெயின் எம்ஆர்ஐ பிரெயினை விட சிடி ஸ்கேன் ஈஸியாக நம்ம வந்து பிக்கப் பண்ணிடலாம், அந்த சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ், மைல்டு ப்ளீடு. ஸோ அதனால் சிடி ஸ்கேன் வந்து முக்கிய உபயோகமாக இருக்கும். சிடி ஸ்கேனோட ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் ஒரு ரத்த கசியோடு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா நம்ம வந்து அதோட சேர்த்து சிடி ஸ்கேன் பண்ணும்போதே அனியூரிசம் சொல்லியிருந்தேன், ஆன்ஜியோகிராமும் சேர்த்து பண்ணிடலாம். சிடி ஆன்ஜியோகிராம்லேயே நமக்கு வந்து அந்த ரத்த குழாய் வெடிச்சது, லீக் பாயிண்ட் எங்கே இருக்குது, அனியூரிசம் இருக்குதா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நம்ம வந்து சிடி ஸ்கேன்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஏன் சிடி ஸ்கேன் வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் அடிக்கடி பண்ணலாம் அப்படின்னா, சிடி ஸ்கேனுங்கிறது கதிர்வீச்சு. ஒரு எக்ஸ்ரேக்கு உள்ள கதிர்வீச்சை விட கிட்டத்தட்ட ஒரு 200-300 மடங்கு அதிகம் சிடி ஸ்கேனுக்கு கதிர்வீச்சு. ஸோ அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் பெரும்பாலும் யோசிப்போம், சிடி ஸ்கேன் வளரக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி சிடி ஸ்கேன் பண்ணால் ரேடியேஷன், கதிர்வீச்சு, அதனால் ரொம்ப அவசியமாக இருந்தால் தான் சிடி ஸ்கேன். எமர்ஜென்சி, ஒரு ஹெட் இன்ஜுரி இல்லை ஒரு ஹைட்ரோகெஃப்லஸ், நீர் கோத்திருக்காது, ஷண்ட்டு ஃபாலோ அப் எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப லிமிட்டடாக சிடி ஸ்கேன் பண்ணுவோம். பெரியவங்களுக்கு அது இஷ்யூ இருக்காது. பட் குழந்தைங்கள், ரொம்ப சிறு குழந்தைகள், வளரக்கூடிய பிரெயின், அவங்களுக்கு சிடி ஸ்கேனை கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம். ப்ரெக்னென்ட் லேடிஸ், ப்ரெக்னென்சி போது ஒரு ஸ்ட்ரோக்கோ ஒரு ஹெட் இன்ஜுரியோ வந்துருச்சுன்னா சிடி ஸ்கேன் வந்து ரிஸ்க். ஏன்னா அது வந்து வயத்தில் இருக்கிற குழந்தைய வந்து அந்த கதிர்வீச்சும் பாதிக்கும். ஸோ அதனால் பெரும்பாலான சமயங்களில் சிடி ஸ்கேன் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் இஸ் சேஃபர். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம், பிகாஸ் கதிர்வீச்சு கிடையாது. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம எத்தனை நாளும் பண்ணிக்கலாம், பிகாஸ் அது ரேடியேஷன் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கும் அடிக்கடி பண்ணிக்கலாம். பெரிய டேமேஜ் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு பதிவு. நம்ம எக்ஸ்ரே பண்ணுவோமா பிரெயினுக்கு, ஸ்கல்லுக்கு அப்படின்னா பெரும்பாலான சமயங்களில் இப்போ தலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ரே பண்ணுறதே கிடையாது. ஸ்டாப் டூயிங். எக்ஸ்ரே மெயினாக பார்த்தோம்னா ஸ்பைனுக்கு தான். இப்போ கழுத்து எலும்பு எப்படி இருக்குது, முதுகெலும்பு எப்படி இருக்குது, அந்த கர்வேச்சர் பார்க்குறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ரே பண்ணுறது. பிரெயினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ரேங்கிறது பிகம் அ வெரி ஆப்சலேட் இன்வெஸ்டிகேஷன்.